அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பெருவாரியான கிரகநிலைகள் வலம் வருகின்றன. லாபஸ்தானத்தை கேது, செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் 9ஆம் இடத்தில் குரு பகவானும் வலம் வருகிறார். 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே உறுதியாகவே உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே முழுமையாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள். தங்களுடைய வாழ்வில் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் மாறுதல் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது நம்மளுடைய வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா, திருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே மனநிலையில் மிக சிறப்பான மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் மனித வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால் 90% மேல் அமைவது பண ரீதியான பிரச்சனை தான். எனவே அந்த பண ரீதியான பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த மாதத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது. உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது மலைப்பகுதி ஒன்றில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். மலைப்பகுதியில் பயணிக்கும் போது அவர்கள் இருவரும் ஒரு காட்சியை காண்கிறார்கள். அந்த காட்சி அவர்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது என்னவென்றால், ஒரு மிக பெரிய மலையில் இதுவரை பார்க்காத அளவிற்கு மிக பிரம்மாண்டமான தேன்கூடு ஒன்று உள்ளது. அந்த தேன்கூட்டிலிருந்து தேன்களை சிலர் திருடி கொண்டிருக்கிறார்கள், எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அவர்கள் இருவரும் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அதில் ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், தேனீக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேனை சேகரித்திருக்கும், அது மட்டுமல்லாது இவ்வளவு பிரம்மாண்டமான தேன்கூட்டை உருவாக்கி இருக்கும், ஆனால் இவர்கள் அதை எளிதில் திருடி கொண்டு சென்று விடுகிறார்களே என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாது அந்த தேனி இவர்களை பார்த்து என்ன நினைக்கும், என்னுடைய உழைப்பு அத்தனையையும் என்னுடைய சேமிப்பு அத்தனையையும் திருடி கொண்டு சென்று விட்டுகிறார்களே என்று மனவேதனை கொள்ளும் என்று ஒருவர் சொல்கிறார். ஆனால் மற்றொருவர் என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாக தேனீக்கள் மனவேதனை கொள்ளாது. ஏனென்றால் இவர்கள் அனைவராலும் நான் சேகரித்த தேனை மட்டும்தான் எடுத்து கொண்டு செல்ல முடியும். ஆனால் ஒருபோதும் தேனை சேகரிக்கக்கூடிய திறனை இவர்களால் என்னிடம் இருந்து எடுத்து செல்லவே முடியாது என்று கர்வம் கொள்ளும் என்று சொல்கிறாருங்க. ஏனென்றால் எவ்வளவு தேனை எடுத்து சென்றாலும் அந்த தேனை மீண்டும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த தேனீக்களுக்கு இருப்பதால் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து செல்லுங்கள், அதை பற்றி கவலை கொள்ளாமல் மீண்டும் அந்த தேனை இதைவிட மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான தேன்கூட்டை கட்டி சேகரிக்கும். இது போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் நாம் ஏமாந்திருப்போம், பணத்தை ஏமாந்திருப்போம், உறவுகளுக்கிடையே பூர்வீக சொத்துக்களுக்காக மிக பெரிய அளவில் சண்டையிட்டு கொண்டிருப்போம். ஆனால் இவர்கள் யார் என்று பார்த்தால் நம்ம உடன் பிறந்தவர்களாக இருப்பார்கள், நெருங்கிய உறவுகளாக இருப்பார்கள். அவர்களிடம் இந்த சொத்துக்காக பெரிய அளவில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், நாம் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்காக இப்படி சண்டை போடுகிறோம். நாம் முன்னோர்களால் இவ்வளவு சொத்துக்களை வாங்க முடிந்தது என்றால் ஏன் நம்மளால் அந்த சொத்துக்களை வாங்க முடியாது என்ற கேள்வியை கேட்டிருந்தால் நிச்சயமாக அதற்கான பதில் கிடைத்திருக்கும். ஏனென்றால் பணம் சம்பாதிக்கும் திறன் என்பது அனைவருக்குள்ளும் இருக்கிறது. அது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு மாறி மறைந்திருக்கும். ஒருவருக்கு நடிப்பில் திறன் இருக்கும், ஒருவருக்கு படிப்பில் திறன் இருக்கும், ஒருவருக்கு நிர்வகிக்கும் திறன் இருக்கும்,
ஒருவருக்கு விற்பனை செய்யும் ஆற்றல் இருக்கும், ஒருவருக்கு சமைக்கும் ஆற்றல் இருக்கும், ஒருவருக்கு பண்ணை அமைக்கும் ஆற்றல் இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்குமே தனித்தனியான திறமைகள் இருக்கும்போது அந்த திறமையை வெளிக்கொணர்வதன் மூலம், அறிவையும் சற்று பயன்படுத்துவதன் மூலம் நிச்சயமாக நம் முன்னோர்கள் சொத்துக்களை வாங்க முடிந்தது, சேகமிக்க முடிந்தது என்றால் நம்மளாலும் அந்த விட அதிக சொத்துக்களை வாங்க முடியும், சேமிக்க முடியும். அதற்கான திறனை வளர்த்து கொள்ள முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே உங்களுக்குள் புதைந்திருக்கக்கூடிய அந்த திறனை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதை உணர்ந்தாலே போதும், எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பணம் சம்பாதிக்கும் திறன் வலுவாக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்குங்க. படித்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் என்று இல்லை, படிக்கவில்லை என்றால்தான் சம்பாதிக்க முடியும் என்று இல்லை. உங்களுடைய திறமை எதுவோ அதன் மூலமாக தான் சம்பாதிக்க முடியும். ஏனென்றால் மிக பெரிய அளவில் படித்து கூட அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியாமல் தடுமாற்றத்தை சந்தித்திருப்பார்கள். அதே சமயம் படிக்காமல் இருந்தும் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். படிக்காதவர்களும் சாதனை புரியக்கூடிய அளவிற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. படித்தவர்கள் மிக பெரிய அளவுக்கு சாதனை புரியக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது. அனைத்திற்கும் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய திறமைதான் மிக முக்கியமான காரணம். எனவே திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் யாராலும் உங்களுடைய நிலைமையை நிச்சயமாக கீழே தள்ளிவிட முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் 9ல் குரு இருக்கிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ல் குரு இருப்பதால் நிச்சயமாக அனைத்து காரியங்களிலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். 9ல் குரு இருந்தால் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்ம ராசிக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. திருக்கணிதத்தின்படி பார்த்தால் யோகஸ்தானத்தில் சனி நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி 5ல் சனி ராகுவுடன் இணைந்திருக்கிறார். இரு அமைப்புமே நிறைவான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் அசூர வளர்ச்சியை விரைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. அவருடன் இணைந்து மங்களகாரகனும் பெரும்பாலும் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். அதற்கு பிறகு மிக வலுவாக விரயத்திற்குள் நுழைகிறாருங்க. மங்களகாரகனின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப விரயங்கள் ஏற்படும். ஆனால் முழுமையாக மோட்சக்காரகன் லாபத்தில் இருப்பதால் உறுதியாகவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசி அதிபதியான குருவின் அமைப்பாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதி 8ல் ஆட்சி பலம் பெற்றும் பிறகு 9ல் நுழைகிறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் இணைய போகிறார். எனவே இரட்டிப்பு நன்மை மிக சிறப்பாக உண்டு குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக. இதனால் நிச்சயமாக பணம் சம்பாதிக்கும் திறன் உறுதியாகவே மேம்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிக வலுவாக 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். சூரியனின் அமைப்பு காரிய வெற்றியை பெற்று தருகிறது. வித்யா கரகரான புதன் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். புதனின் அமைப்பு நினைத்த காரியம் அனைத்தையும் உறுதியாகவே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறது. சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். அதனால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதோடு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் எண்ணி ஒரே மாதத்தில் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும்.